உதவி யூடியூபர்ஸ், ஹெல்பிங் யூடியூபர்ஸ், ஹெல்ப் டு ஹெல்ப்லெஸ், ஹெல்ப் டு புவர் பீப்புள். ஸோ இந்த உதவி யூடியூபர்ஸோட பித்தலாட்டங்களை பற்றி நான் என்னுடைய சேனலில் நவம்பர் மாதத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ ஊழல், அப்புறம் வந்து இந்த ஒருத்த பரீட்சையில் பார்த்து எழுதி அவன் வந்து பாஸ் பண்ணி பெரிய இடங்களுக்கு போகைக்குள்ள அது எப்படி பல பேரை பாதிக்குமோ, சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடா அமையுமோ, அப்படித்தான் வந்து இந்த உறவு பாலம் அமைப்பவர்கள் ஏழைகளை வித்து காசை உழைச்சி அதன் மூலம் கோடீஸ்வரர்கள், திடீர் கோடீஸ்வரர்கள் ஆறவர்கள் எல்லாம் நாட்டுக்கும் பல பேரோட வீட்டுக்கும் சாபக்கேடு. ஸோ அப்போ அப்படிப்பட்ட நபர்களை பற்றி பல உறவுகள் பல வருடங்களாக 2.5 வருடங்களாக எனக்கு தெரிஞ்சு 2.5 வருடங்களாக இந்த பிரபல உதவி யூடியூபர்ஸை பற்றி உலகெங்கும் இருக்கிற பல மக்கள், பல மொழிகளில் இருக்கிறவர்கள், பல மொழிகளில் இருக்கிற இந்த உதவி யூடியூபர்ஸோட கேவலமான பண மோசடி, பெண் மோசடி, பித்தலாட்டங்கள், பொய்கள், குடும்பமாக சேர்ந்து ஏமாத்துறது, இந்த விடயங்களை பேசி கொண்டிருக்காங்க. ஸோ அப்போ இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறது லேட்டஸ்டான விடயம். இந்த விடயத்துல உண்மையிலேயே யாரு ஏமாளி, அதாவது கல்யாணம் பண்ண பெண்ணா, கல்யாணம் பண்ண பெண்ணா, இல்ல அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணை பெத்த அப்பா அம்மாவா, இல்ல அந்த பெண்ணோட கூட இருக்கிற சகோதரன் சகோதரிகளா, இல்ல நம்மள மாதிரி மக்களா? இப்படிப்பட்ட சில காவாளிகளையும் நல்லவர்கள் அப்படின்னு நினைச்சு பார்த்து கொண்டிருக்கிற சில மக்களா, இல்ல பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண்களா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வி. அந்த பிரபல உதவி யூடியூபர்ஸோட காதல் லீலைகள், அதோட சர்ப்ரைசிங் வீடியோ எத்தனை பேருக்கு சர்ப்ரைஸ் பண்ண போடுவீங்க? கூட இருக்கிற அடியாட்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு, கல்யாணமானதை மறைச்சு போட்டு பிரான்ஸ்ல, ஜெர்மனில, லண்டன்ல இப்படின்னு காதல் என்ற பேர்ல அவங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறது எல்லாமே இந்த காவாளிகள், கூட இருக்கிற அந்த பெரிய பணக்கார காவாளியோட ஸ்கிரிப்ட் தான். அப்ப அதை பத்தி பல விடயங்கள் வெளியில வந்திருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம், பேசலாம். ஒண்ணு. அடுத்தது 2வது டாபிக், யாழ்ப்பாண யூடியூபர்ஸுக்கு எதிராக சில பித்தலாட்டக்காரர்கள், அதாவது சில காவாளிகள் எப்படின்னா பல பேருக்கு தெரியும் எப்படிப்பட்டதுன்னு. அப்ப அந்த காவாளிகள் தங்களோட காவாளித்தனத்தை மறைக்கிறதுக்கு பொய்யான கட்டுக்கதைகளை சோசியல் மீடியால அதோட டீமை வச்சு பரப்பி கொண்டிருக்கு. சரிங்களா? இந்த விடயங்களை நான் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்கோ, சொல்லுங்கோ. இதெல்லாத்தையும் விட நீங்க இருக்கிற இடங்கள்ல இந்த பித்தலாட்டக்காரர்களை பத்தி பேசுங்க மக்களே. உங்களுடைய பெண் பிள்ளைகள் பத்திர மக்களே. சரிங்களா? ஓகே. முதலாவது விடயம், இந்த உதவி யூடியூபர்ஸை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். இதில் வந்து இந்த உதவி யூடியூபர்ஸ் எந்த நாட்டு உதவி யூடியூபர் அப்படின்னு தெரியல. ஐ திங்க் தமிழ்நாடு அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு பெண்ணு, லண்டனில் இருக்கிற ஒரு பெண்ணு, இப்படி வேற வெளிநாடுகளில் இருக்கிற பெண்களை வந்து ஒரே டைமில் காதல். இதே நேரத்தில் காலேஜில் படிக்கக்குள்ள, யூனிவர்சிட்டிஸ் அதுகளில் படிக்கக்குள்ள அங்க 2-3 பெண்களை காதல். 10 வருஷம் ஒண்ணு, 9 வருஷம் ஒண்ணு. அப்புறம் யூனிவர்சிட்டி அந்த காலேஜ் அது போவைக்குள்ள பக்கத்துல கடக்கார மகளோட அங்க அது வேற மொழி பெண் வேற மொழி பெண். சரிங்களா? அதுவும் வந்து ஒரு காதல்ன்ற மாதிரி. அந்த காதல் எல்லாம் அப்போ என்னத்துக்கு பண்றதுன்னா 500, 1000, 700 அப்படின்னு வீக்லி வாங்குறது. பணக்காரிகளா பார்த்து தான் பிடிக்கிறது, இல்ல மிடில் கிளாஸா பார்த்து தான் பிடிக்கிறது. அப்ப அந்த பெண்கள்கிட்ட சாப்பிட்றது, அந்த பெண்கள் கிஃப்ட் என்ற பேர்ல ஆடைகள், உள்ளாடைகள், அவ்வளவு பெரிய வெக்கம் கட்டவனுங்களா இருப்பானுங்க, மானம் கட்ட கேடு கட்டதா இருக்குங்க. உள்ளாடைகள் அது முதல் கொண்டு வாங்குறது, காலுக்கு போற செருப்பு இது முதல் கொண்டு வாழ்ந்து அந்த பெண்களோட காசுல தின்னுதான் இப்ப இந்த உடம்பு வந்து இருக்குது. அதுகளுக்கும் சரி, அதோட குடும்பத்துக்கும் சரி. சரியா? சோ அப்ப அப்படிப்பட்டதுகள் அதோட இதுகளே இப்படித்தான், பெண்களை காதல் என்ற பேர்ல ஏமாத்துறது. சரியா? மற்றும் சில ஆண்டிகளை மயக்கிறது, இப்படியான விடயங்கள். சில கேடுகட்ட ஆண்டிகள் இதுகளோட சுத்தி கொண்டே இருக்கும். காசு இருந்தா சரிதானே. அப்ப அதுகளை ஆண்டிகளை கல்யாணம் பண்ணவங்களுக்கு வெக்கமும் இருக்காது, மானமும் இருக்காது, ரோசமும் இருக்காது, சூடும் இருக்காது, சொரணையும் இருக்காது, கூட போய்கொண்டே இருக்கும் வேலைக்காரன் மாதிரி. அதுகளை பார்க்க அசிங்கமா இருக்கும். சரியா? இது நடக்குது, பல மொழிகள்ல இந்த அசிங்கம் நடக்குது. சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள இவனுங்களோட
ஒரு பெரியதொரு ஆயுதம் இந்த ஏழைகள், இன்னொரு பக்கம் இந்த காதல் என்ற ரீதியில ஏமாத்துறது. சரியா? அப்ப அது படிக்கிற டைம்லயே பல பெண்களை ஏமாத்துனது. அப்ப யூடியூப்ல வந்து ஏழைகளை வச்சு காசுகள் கோடிக்கணக்கில் உழைச்சதுக்கு அப்புறம், அதாவது ஏழைகளை வச்சு இவனிகள் போடுற 1 மணித்தியால 50 நிமிடம் 1.5 மணித்தியால வீடியோக்களுக்கு ஒரு வீடியோக்கு 5-6 லட்சம் குறைஞ்சது வந்துடும். அடுத்தது ஏழைகளுக்கு கொடுக்க சொல்ற காசுல 75% அடிக்கிறது, கொள்ளையடிக்கிறது. அடுத்தது ஏழைகள் மூலம் இவங்க ஏழைகளோட காணொலிகளை போடைக்குள்ள இவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் பார்த்து அவனுங்க இவங்கள மகனு தம்பி அப்படின்னு பணக்காரிகளா பார்த்து அம்மா ஆன்டி ஆன்டி அப்படின்றது. அப்ப அதன் மூலம் உறவு பாலத்தை அமைக்கிறது. உறவு பாலத்தை அமைச்சு தங்கட குடும்பத்தை விருத்தி செய்யறது. வீக்லி கிஃப்ட், பர்த்டேக்கு ஐபோன், லேப்டாப், டாலர்ஸ் அப்படின்னு குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு சைட் பிசினஸ். எல்லாத்தையும் 4-5 யூடியூப் சேனல், அப்புறம் சைட் பிசினஸ், முறுக்கு சூட்டு விற்கிறது, ஆடை கட்சி விற்கிறது, எலக்ட்ரானிக் பொருட்களை விற்கிறது, வெளிநாட்டு வரைக்குள்ள ஏற்றி இறக்குறது இப்படின்னு. ஸோ அப்ப இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மெயின்லி வந்து காதல் என்ற பேர்ல ஏமாத்துறது. அப்ப ஏமாத்துக்குள்ள வெளிநாட்டு பிள்ளைகள் தானே. அப்ப வெளிநாட்டு பிள்ளைகளோட இவங்க எப்படிப்பட்ட கேவலமானவர்கள்னா சின்ன பெண்களா வச்சு டார்கெட் பண்றது. 19 வயசு, 20 வயசு, 21, 22, 23 வயசு பெண்களை வச்சு டார்கெட் பண்றது. அதுவும் அதுகளோட அம்மா அப்பா இதுகளோட பேசினதுக்கு அப்புறம் இதுகளுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிடும், இவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்காங்கன்னு. அப்ப அந்த பெண்கள்கிட்ட வந்து அப்படி போடுறது, லைனை போட்டு அந்த பெண்களை பேச வைக்கிறது. பேசினதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை கண்ட்ரோல் பண்றது. கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் யாரு தண்டை வலையில விடுறாலோ அவங்கள வந்து கல்யாணம் பண்றது, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்றது, இப்படியான விடயங்கள் நடக்குது. இதுல திடீர் பணக்காரர்களான நம்ம நிறைய காவாலிகளை பத்தி பேசிக்கொண்டு இருக்கோம். இந்த பிரபல உதவி யூடியூபர்ஸ் இருக்கிற நபர்கள்ல எல்லாருமே பெரிய பணக்காரர்கள் திடீரென்று. அதுல 95% இப்படிப்பட்ட காவாலித்தனம், கேவலங்கள், மோசடிகள் பண்ணி கொண்டிருக்கு. அதுல வந்து சிலர் என்ன பண்ணிருக்குன்னா, வெளிநாட்டு பொம்பளைகளுக்கு வெளிநாட்டிலேயே போய் இந்த சர்ப்ரைஸ் பண்றோம் அப்படின்ற ரீதியில, நாங்க செகண்ட் டைம் பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம், தேர்ட் டைம் பார்க்க போறோம் அப்படின்ற ரீதியில சர்ப்ரைஸ் பண்ணிருக்கு. சரி, ஒருத்திக்கு தான் இந்த காவாலிகள் பண்ணிருக்கா அப்படின்னா, அந்த வெளிநாட்டுக்கு போன டைம்ல பல இடங்கள்ல பல பேருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்கு. கனடாவுக்கு போய்க்கல அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ், உதாரணத்துக்கு சொல்றேன். ஆஸ்திரேலியாவுக்கு போய்க்கல அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ், சுவிஸுக்கு போய்க்கல அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ், நான் உனக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணேன் அப்படின்றது. அவளோட கார்ல சுத்தி திரிகிறது, ஹோட்டல்ல ரூமை போட்டு நிற்கிறது, வேற நபர்களோட வீட்டை கூட்டிட்டு போறது, அவள்கிட்ட காசுல எல்லாத்தையும் வாங்கி தின்றது, எல்லா அசிங்கங்களும் பண்றது. சரியா? அசிங்கங்களும் எல்லா அசிங்கங்களும் பண்றது. இப்படி நிறைய பேருக்கு பண்றது. பண்ணி போட்டு அவர்கள் வந்து சில விடயங்களை இதுகள்கிட்ட கண்டுபிடிச்சோன்னே இவளெல்லாம் நம்மளோட பித்தலாடத்து சரி வர மாட்டாங்கன்னு எது அப்பாவியோ அதை கல்யாணம் பண்ணி போட்டு இருக்கிறது. அப்ப யாராவது கேட்டா நீ எவ்வளவு பெரிய காவாலி அப்படின்னு நான் உனக்கு சொல்லிடுவேன் அப்படின்னுக்குள்ள, என்ன கட்டிக்க போறவள்கிட்ட நான் 10 பேர்ட்ட அசிங்கம் பண்ணா கூட அவள் என் காலடியில தான் இருப்பாள் அப்படின்னு திமிரா சொல்றது. காதலிக்கிற டைம்ல பல பெண்கள்கிட்ட நான் உன்ன 6 அங்கால 2 எடுத்து அது பண்ணிடுவேன்ன்றது. சின்ன படிக்கிற பிள்ளைகளை பார்த்து நீ என்ன பெரிய நயன்தாராவான்னு கேட்கறது, இரட்டையத்த வார்த்தைகள் பேசுறது, கூட இருக்கிற காவாலிகளை வச்சு லவ் அப்படின்ற சில விடயங்களை பண்றது, எக்கச்சக்கமான இந்த லீலைகள் நடக்குது. அதுல ஒரு பக்கம் தான் வந்து இப்ப இந்த பிரபல உதவி யூடியூபர்ஸ் இருக்கிற சில காவாலிகள் ஒரே டைம்ல பல பேரை இப்படி சர்ப்ரைஸ் பண்றன்ற ரீதியில வீடியோக்கள் எடுத்திருக்கு. அப்படி சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி கூட்டிட்டு போன டிரைவரும் அதுக்கு விளக்கு பிடிச்சிருக்கு. எப்படிப்பட்ட கேடி கட்டவங்க இருப்பான். கூட்டிட்டு போனவன் எல்லா இடமும் கூட்டிட்டு போயிருக்கான். அங்க சர்ப்ரைஸ் பண்றதுக்கு இதே டிரைவர் தான், இங்க சர்ப்ரைஸ் பண்றதுக்கு அதே டிரைவர் தான். சில பேர் டிக்கெட் எடுத்தும் போயிருக்கான். வேற இதுக்கு போறேன்டா, கனடாவுக்கு போறேன்னா அவன் தான் அங்க அதே டிரைவர், ஆஸ்திரேலியா போறேன்னா அதே ஒரு டிரைவர். இவன் எப்படிப்பட்ட காவாலினா இந்த டிரைவர் எப்படிப்பட்ட கேடு கட்டவனா இருப்பான். இந்த டிரைவரோட பொண்டாட்டி தான் பாவியா இல்ல, அதுவும் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கணும், அது இன்னொரு பக்கம் மாறுது இல்லை. எப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கை வாழுது. இதுகளை ஒரு கூட்டம் மகனு பிள்ளைன்னு ரசிக்குதே. சிலது இதுகளை போல இருக்கிறது தான். அதுகளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அசிங்கத்துக்கு அசிங்கம் புனிதமால இருக்கும். ஆனா இதுகளை அசிங்கம்னு தெரியாம சில கூட்டம் இதுகளை பார்க்குது, இதுகளை சப்போர்ட் பண்ணுது, இதுகளை மகன் பிள்ளைன்னு சொல்லுது. அந்த கூட்டம் விழிப்புணர்வாகணும்னு தான் பல லட்சம் மக்கள் பல பேர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்காங்க. நானும் அந்த லட்சத்தில் ஒருத்தனா இந்த விடயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஆனா
இந்த யூடியூப்ல பார்த்துட்டு ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க நல்ல பிள்ளை அப்படின்னு நினைச்சு போட்டு பெத்த பிள்ளைய ஒரு காவாலிகள்கிட்ட சில சாக்கடைக்குள்ள தள்ளின அப்பா அம்மாக்கள் இருக்கு பாருங்க. அவனுங்களை சொல்லணும்டா. 40, 45, 50, 55, 60 வயசாகி என்ன பிரயோசனம்? என்னடா பிரயோசனம் இது? வெக்கமா இல்ல? இன்னொரு பக்கம் மதம் மாற்று வேலைகள், கடவுளோட பெயரை சொல்லி ஏமாத்துறது. சீ, இது வந்து லேட்டஸ்டா நடக்கிற விடய மக்களே. சரிங்களா? அது மானமும் இல்லை, ரோசமும் இல்லை, சூடும் இல்லை, சொரணையும் இல்லை. இப்படிதான் இருக்குங்க கேவலமான வாழ்க்கை வாழ்ற ஜென்மங்கள். சரி, இதை நினைக்கல சத்தியமா கவலையா கிடக்கு. சரியா? இப்படி ஏமாத்துறவன், ஏழைகளை ஏமாத்துறவன், உறவு பாலம் அமைச்சு ஏமாத்துறவன், ராஜ வாழ்க்கை வாழைக்குள்ள ஏழைகள் அதே இடத்துல இருக்காங்க, இல்ல ஏழைகள் காணாம போறாங்க. அதை நினைக்கக்குள்ள கவலையா கிடக்கு. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாண யூடியூபர் பற்றி நிறைய கதைகள் வருது. ஏன்னா இப்போ அப்படி அந்த யாழ்ப்பாண யூடியூபர்ஸை பற்றி வர்ற விடயங்கள் எல்லாம் மோஸ்ட்லி பொய்தான விடயம் தான். சரிங்களா? யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் அப்படின்னைக்குள்ள அவங்க வந்து வ்ளாக் போடுறவங்களா இருப்பாங்க, சாப்பாடு வீடியோகள் போடுறவங்களா இருப்பாங்க, இந்த லைஃப் ஸ்டைல் விடயம் பண்றவங்களா தங்களோட உழைப்பால முன்னுக்கு வந்தவங்க. சரிங்களா? இப்போ அவங்கள பற்றி சில தப்பான விடயங்கள் வந்து ஓண்டட்டா சில மாஃபியா கூட்டங்கள் பரப்பி கொண்டிருக்கு. அவனோட பொண்டாட்டி இன்னொருத்தர் எடிட்டரோட ஓடிட்டா, இவனோட பொண்டாட்டி இன்னொருத்தனோட ஓடிட்டா, அவனுக்கு வந்து மக்கள் செருப்பால் அடிச்சாங்க அப்படின்னு இந்த கூட்டத்தை பண்றதும் சில திடீர் பணக்காரர்கள் தான். ஏன்னா இந்த உலகெங்கும் இருக்கிற திடீர் பணக்காரர்களை பற்றி பல நல்ல மக்கள், பல புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலிகளை போட்டிருப்பாங்க. பல காவாலிகளோட பித்தலாட்டங்களை பற்றி பல தடவை பேசியிருப்பாங்க. இப்ப பல அந்த காவாலிகள் திடீர் பணக்காரர்களோட உண்மையான முகம் பல மக்களுக்கு தெரிஞ்சிட்டு அதில் நாறிக்கொண்டிருக்கு, அதோட விடயம் நாறிக்கொண்டிருக்கு. அப்ப தங்கட பக்கம் இருந்து வேற பக்கம் திசை செலுப்புறதுக்கு இந்த விடயங்களை டீமை வச்சு சில கூட்டங்கள் பண்றது வழக்கம். எல்லா இடங்களையும் இப்படி நடக்கும். ஒரு விடயம் பெருசா போய்க்குள்ள அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு விடயத்தை பெருசா கிரியேட் பண்றது இருக்கு. அதைத்தான் இந்த காவாலி கூட்டம் பண்ணுது அப்படின்னு இந்த உண்மைகளை தெரிந்தவர்கள் இதை இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தெரியாம வர்ற விடயங்களை நம்பாதீங்க. யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் அப்படின்றவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள். பல இடங்களுக்கு போய் பல விடயங்களை வச்சு தங்கட முகத்தை வச்சு தங்கட உழைப்பின் மூலம் உழைத்தவர்கள். சரிங்களா? ஏழைகளை வச்சு பிச்சை எடுத்தவர்கள் இல்லை. ஏழைகளை வச்சு மனசாட்சி இல்லாம மாடிகள் கட்டுறதோ இல்ல குடும்பத்தை சோடிக்கிறதோ தின்றதோ பெண்களை என்ன சொல்லலாம் அந்த அந்த பெண்களை மயக்கிறதுக்கு சோடிச்சு கொண்டு தெரிகிறவர்களோ இல்லை. அவங்க உழைப்பால் வந்தவர்கள் தான் யாழ்ப்பாண யூடியூபர்ஸ். அப்ப அவங்கள பத்தி வர்ற வதந்திகளை எந்த ஆதாரமும் இல்லாம நம்பவும் வேணாம், அதை பத்தி பேசவும் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.